ஹரி ஓம் மகாகாளி. காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் அன்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். காளிதேவியின் பரிபூர்ண நாள் பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஒரு தொழில் விஷயமாக கோயம்புத்தூரில் கிணத்துக்கடை ரோட்டுக்கு போயிட்டுருந்தோம். அப்படி போயிட்டுருக்க வழியில் பார்த்திங்கன்னா, அங்கே குலசேகரப்பட்டினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தசரா காளின்னு சொல்லுவாங்க. அதாவது முத்தாரம்பிகை, ஞானமுத்தீஸ்வரர் முத்தாரம்பிகை அப்படிங்க. அதாவது 51 சக்தி பீடங்கள் நம்ம இருந்தாலும் அந்த 51 சக்தி பீடங்களுக்கும் உள்ளடங்கியக்கூடிய தேவியாக கருதப்படக்கூடியது ஞானமுக்தீஸ்வர முத்தாரம்பிகை கோயில். அதோடைய ஒரு கிளை வடிவமாக கோயம்புத்தூரில் கிணத்துக்கடை ரோட்டில் காப்பி கடை ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கோயிலுடைய திருப்பணிகள் நடந்துகிட்ருக்கு. அதை நான் விசிட் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். அப்படி போயிருக்க இடத்துல தான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட ஒரு சில வீடியோ பதிவுகள் நம்ம எடுத்திருந்தோம். அந்த வீடியோ பதிவுகள் இந்த ஆடியோவுக்கு அப்புறம் உங்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்கேன். அது முழு பதிவு இருக்கும். அந்த முழு பதிவையும் நீங்கள் கேளுங்க. கேட்டு முடித்த உடனே அடுத்த ஒரு ஆடியோ பதிவு இருக்குது, அதையும் நான் கேளுங்க. வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதுங்க. இது ரொம்ப வாழ்க்கையில் உன்னதமான, நம்மளுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயல் இந்த வீடியோவில் நான் முழுவாக பதிவு பண்ணியிருக்கேன். அதை தயவு செஞ்சு இது நீங்கள் கேட்டு இதுக்குண்டான ஒரு உபாயத்தை நீங்கள் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இல்லை, காளிதேவியோட ஒரு பணிவான வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன். தயவு செஞ்சு தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் எவ்வளோ உன்னதமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்குண்டான ஒரு வீடியோ தொகுப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு. மறக்காமல் இந்த ஞானமுத்தீஸ்வர முத்தாரம்பிகையோடைய கோயிலுக்குண்டான அந்த ஒரு வீடியோ பதிவை நான் விட்டுருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு பின்னாடி ஆடியோ இருக்குது, அதையும் நான் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எல்லாமே பார்த்துட்டு அதுக்குண்டான உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். அப்படியே பேசட்டுங்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நமது கொங்கு குலசை ஸ்ரீ ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவிலிருந்து திருப்பணி நடைபெறுகிறது. அதற்கு இது ஸ்ரீ சக்கரம் அணையாத தீபம் இது ஒரு 6 மாத காலமாக அணையாத தீபமாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, கேட்டவருக்கு கேட்டவரம் கொடுக்கப்படக்கூடிய அம்மா முத்தாரம்மன் இருக்குது. இதில் அமர்ந்துருக்குது. அட்டகாளி 8 பேரையும் காப்பு கட்டி இங்கே வச்சுருக்கோம். இதுதான் காப்பு கட்டி இருக்கிறது. இதுதான் காப்பு கட்டி இருக்குது. அட்டகாளி 8 பேரையும் காப்பு கட்டி வச்சுருக்கிறோம். இது பேச்சு. இந்த தீபமாக இருக்கிறது தான் அம்மா முத்தாரம்மா, சரிங்களா? இதனுடைய அமைப்பு இதுதான். இது நம்ம இப்போ நம்ம கோயில் திருப்பணி நடந்துகிட்ருக்கு. வாங்க நம்ம கோயிலுக்கு. இது லட்சுமி ஃபஸ்ட்டு சிலை எடுக்கிறது, லட்சுமி தான் சிலை எடுக்கணும். அதனால் லட்சுமி சிலை எடுத்திருக்கோம், சரிங்களா? இப்போ இது இந்த கல் கோயில் தான் கட்டிகிட்டு இருக்கோம். பார்த்துக்கிங்க, கல்லெல்லாம் இருக்குது. இது கல் கோயில் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்குது. இன்னும் கோயில் கட்டுவோம். இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு 5 மாத 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு. இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் நிதி தேவைப்படுது. இன்னும் எப்படி போனாலும் ஒரு 10 லட்ச ரூபா ஆகும். அது இல்லாமல் மேலே அப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். நம்ம குலசையிலேருந்து தான் நம்ம பற்றுகளை கூட்டிகிட்டு கும்பாபிஷேகம் நடத்தணும். அது இல்லாமல் இன்னும் புடிமண்ணெலாம் எடுக்க போகணும். அதுக்கெல்லாம் செலவு இருக்குது. அதனால தான் இது பதிவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது 12 வருஷமாக நம்ம செட்டு நடத்திட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் அந்த பக்கம் ஒரு விநாயகர் கோயிலில் தான் நம்ம செட்டு நடத்திட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி இங்கே இடம் வாங்கினோம். இடம் வாங்கும்போது எல்லோர்களும், அதாவது எல்லாருமே, நான் இந்த செட்டில் பார்த்திங்கன்னா பெரிய மனுஷன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர் தான். மற்றது எல்லாருமே ஒரு 35 வயசுக்கு கீழே உள்ள பசங்க தான் இருக்கிறாங்க. எல்லாம் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. இவங்களை வச்சு தான் இந்த செட்டை நடத்திட்டு வரேன். அதனால் எல்லோரும் இங்கே செட்டில் எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச
அம்மைக்கு காணிக்கையாக கொடுங்க. எங்களுக்கு வந்து அம்மையோடைய கோயிலை நல்லபடியாக ஒரு தை மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கணுங்கிற ஒரு எய்மில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தசரா நடக்க போகுது. இது 12ஆம் வருஷம் தசரா. அந்த பத்திரிக்கை வந்து பாருங்கள், 12ஆம் வருடம் பத்திரிக்கை பார்த்துக்குங்க. அது போக அதுக்குள்ளேயே கோயில் கட்டின இது இருக்குது. அது போக வர்ற 22ஆம் தேதி தசரா திருவிழா நடைபெறும், காளி பூஜை. அது இல்லாமல் எல்லாருமே அன்னதானம் கொடுக்குறவங்க இதுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் போன வருஷம் அன்னதானம் கொடுத்தவங்க. அது இல்லாமல் இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம லொக்கேஷன் ஸ்கேனர் இருக்கும். அது போக உங்களுக்கு ஸ்கேனரும் இருக்குது. நீங்கள் போட்டுட்டு கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளணுன்னா இதில் இருக்க 5 நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொடர்புக்கு வந்து இந்த 5 நம்பரில் எந்த நம்பராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இதுதான் இது அம்மாவுடைய இது. எல்லாத்துக்கும் எல்லா வளமும் கொடுக்கக்கூடிய தாய் இது. அதனால் இது வந்து இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொங்கு குலசை ஸ்ரீ ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில், அபெக்ஸ் அவனியா, காப்பிக்கடை ஸ்டாப், சரவணம்பட்டி, கோவை. இதுதான் அட்ரஸ்ஸு. உங்களால் முடிஞ்ச காணிக்கையை அம்மாவுக்காக அனுப்புங்க. அதை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நன்றி கடன் படுவோம். அது இல்லாமல் உங்களுடைய நம்பர் எங்களுக்கு தெரிஞ்சாதான் அந்த நம்பர் படி நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாலும் சொல்லுவோம். அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருஷம் முழுதும் இங்கே பூஜை இருக்குது. உள்ளே வந்து அம்மாவுடைய போட்டா பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ சக்கரம் பார்த்துருப்பீங்க. அங்கே தான் பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கு சிறப்பு பூஜை இருக்குது. செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 8:30 மணிக்கு சிறப்பு பூஜை இருக்குது. காலையில் எப்பவும் போல் பூஜை நடக்கும். காலையில் 8:30 மணிக்கு பூஜையை நடத்திட்டு தான் நான் உட்காந்துருப்பேன். அங்கே தான் நான் இருப்பேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏன்னா இப்போ இந்த தசராங்கிறதுனால வசூலுக்கு போவேன். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணி அந்த நம்பருக்கு மேலே இருக்க சுடலை முத்துன்னு இருக்கும், அந்த நம்பருக்கு கேட்டுட்டு வாங்க. நாங்கள் எங்கே வசூலில் இருக்கோங்கிறத சொல்லுவோம். நாங்கள் இத்தனை மணிக்கு வந்துடுவோம்னு சொல்லுவோம். இல்லை உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், கோயிலை பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா உடனே எங்கே இருந்தாலும் வந்து உங்களுக்கு தீவாரணை காமிச்சு கொடுத்துட்டு போவோம். அம்மாவுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்வமாக கிடைக்கும். வாங்க, அனைவரும் வாங்க. வணக்கம். ஹரி ஓம் மகாகாளி. எல்லோரும் அந்த வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க. என்ன அவர் சொல்லியிருக்காருன்றது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவன் வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு உண்டான கர்மாவை நிரந்தரமாக நீக்கக்கூடிய ஒரு இதை தருவான். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறதும் சரி, கோயிலுக்கு உண்டான திருப்பணிகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நம்மளுடைய புண்ணிய கர்மாக்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பேங்க் லாக்கர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதற்குண்டான ஒரு முயற்சி வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிது. அந்த வாய்ப்பில் எனக்குண்டான பங்களிப்பை நான் அங்கே கொடுத்துருக்கேன். மேலும் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சுற்றார்கள், என்னுடைய ஆன்மீக சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் வந்து இதை நான் பண்ணியிருக்கேன். அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. உங்களால் இவ்வளவு தான் அப்படின்ட்டு கிடையாது. ஒரு 200 ஒரு 300 இல்லை ஒரு 500 உங்களால் என்ன பண்ண முடியுமோ இதை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். எதில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பின்னாடியே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேனரை வந்து நான் அந்த பின்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அந்த ஸ்கேனரில் இருக்கும். நீங்கள் தாராளமாக 100% நம்பி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா கோவை மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய சரவணம்பட்டி ரோடு, அதாவது சக்தி ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா காப்பிக்கடை ஸ்டாப்பில் முன்னாடி பிபிஜின்னு ஒரு காலேஜ் இருக்கும். அந்த காலேஜை ஒட்டினாப்லேயே அந்த முத்தாரம்மன் கோயில் கட்டுறதுக்கு உண்டான ஒரு போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வழி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் நேரடியாக கூட உள்ளே போய் நீங்கள் பார்த்து பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களும் உங்களுடைய ஒவ்வொரு சேமிப்பு, அதாவது உங்களுடைய கர்ம வினைகள், உங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய தேவையில்லாத கர்ம வினைகளை நீக்கக்கூடியதாக தான் இருக்கும்.
அது நீங்கள் ஒரு சில டைம் தான் அதுக்குண்டான வாய்ப்புகள் நம்ம வீட்டை தேடி நம்மளை வரும். அது இப்போ வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் தயவு செஞ்சு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. நம்மளுடைய கெட்ட கர்மா நம்மளை விட்டு விலகி போகும். நம்ம வம்சமும் பல்லாண்டு நல்லபடியாக வாழும். நம்மளுக்குண்டான அந்த நெறிமுறைங்கிறது இதுதான். இது எந்த ஒரு மதசார்பற்றதும் கிடையாது. இந்த ஆலயங்கள் கட்டப்படுறதே பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன அமைதிக்காகவும் மன சுத்தத்துக்காகவும் நல்ல ஒரு வழி நடத்துறதுக்காகவும் கட்டப்பட்டது தான். தற்காலிகத்தில் இப்போ வர்றதெல்லாம் கூட கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்காங்க அப்படின்றத நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி பெருமையாக நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு நீங்கள் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய பொக்கிஷமாக இருக்கீங்க. உங்களை கண்டிப்பாக அந்த முத்தாரம்பிகை, அந்த ஆதிபராசக்தி உங்கள் கூடயே நின்று உங்களுடைய செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலையுமே ஜெயம் கொடுப்பா. அதுக்கு நான் உத்தரவு பரிபூர்ணமாக நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா வாடினோரை வாட விடாமல் வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய சக்தி அந்த ஆதிபராசக்தி. அதை நான் நேர்கூட கண்கூட நான் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் கெஞ்சி கூத்தாடி மன்றாடி நான் கேட்டுக்கிறேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை அந்த ஆலயத்துக்கு நீங்கள் திருப்பணியாக பண்ணுங்கள். அம்மனுக்கு ஒரு வாய் நெய்வேதனம் கொடுத்தா கூட அது பல கோடி மக்களுக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதை உங்களுடைய பசிப்பிணிகளை அவங்க தீர்க்கும். நல்ல நல்ல கர்ம காரியங்களை நம்ம எந்த விதமான யோசிப்பும் இல்லாமல் நம்ம செய்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் தயவு செஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நான் வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். தெய்வம் உங்களுடன் நின்று உங்களுடன் எப்பொழுதும் பொழுதும் நின்று உங்களுடன் ஜெயமாக்கி தரும். இது காளியின் வாக்கு. சர்வம் காளிமயம். ஹரிவோம் மகாகாளி. நன்றி.